துஆ அது வணக்கத்தினுடைய சாறு. ஒரு மனிதனுடைய நிலைகளை செம்மையாக மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான கருவி. அங்கீகரிக்கப்பட்ட துஆ இருக்கிறதே, அது மகத்தானது, பாக்கியமானது. ஒரு மனிதனுடைய துனியா ஆகிரத்து சிறப்பதற்குரிய இபாதத்தாக அது அமைகிறது. ஆனால் அந்த துஆ உளப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்பதில் அல்லாஹ் ஆசை கொள்கிறான். யாருடைய கல்பு வேறொரு இடத்தில் இருக்க, அவனுடைய நாவு என்னை நோக்கி பிரயாணிக்கிறதோ அவனுடைய துஆவை நான் கபூல் செய்ய மாட்டேன். எனவே இறைவனிடத்தில் பிரார்த்திப்பது நம்முடைய நாவாக இருந்தாலும் நம்முடைய கல்பும் அதோடு ஒன்றி இருக்க வேண்டும். அதுதான் பிரார்த்தனைகள் அங்கீகாரமாகுவதற்கு அடிப்படை காரணமாக அமையும். நம்முடைய சிந்தனை வேறு ஒரு பக்கம் இருக்க, நாவு பிரார்த்தித்து கொண்டிருந்தால் அந்த பிரார்த்தனையை வல்ல அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்பதை இந்த செய்தியின் ஊடாக நாம் விளங்க முடிகிறது. எனவே